தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவ சமூகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் அவருடைய சமூகம் வருகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இளைப்பாறுதலை தருவார். அவருடைய சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது தேவ பிரசன்னம் என்று சொல்லப்படுகிறது. தேவ சமூகம் அப்படின்னால என்னது? அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை தங்கியிருக்கிற ஒரு ஸ்தானம். நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு வெற்றியை தருகிற இடம் தேவ சமூகம். அப்போ தேவ சமூகத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஜபங்களை ஏறெடுக்கிறது தான் தேவ சமூகம். அங்கே நம்ம ஜபங்கள் கேட்கப்படுகிறது. ஜபிக்கும் இடம் தேவ சமூகம். இரண்டாவது, தேவ சமூகம் என்பது உங்கள் கண்ணீர் மாறுகிற ஒரு இடம் தேவ சமூகம். எப்பொழுதெல்லாம் உங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீங்கள் வருகிறீர்களோ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீர் என்ன செய்கிறார்? துடைக்கிறார். மூணாவது, தேவ சமூகம் என்பது நம்ம ஆவியில பலம் கொள்ளுகிற ஒரு இடம். உங்கள் சோர்வு வரும் போதெல்லாம் தேவ சமூகத்தை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். தேவ சமூகம் என்பது உங்களை ஆவியில் பலன் கொள்ள செய்கிற ஒரு இடம். நாலாவது பார்த்தீங்கன்னா, தேவ சமூகம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்பத்தை தருகிற, சந்தோஷத்தை தருகிற ஒரு இடம். ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது ஒரு இனம் புரியாத, யாராலே விவரிக்க முடியாத ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான மகிழ்ச்சி நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே ஒரு சூரிய உதயம் போல தோன்றி வரும் பாருங்க. அதுதான் அவர் தருகிற ஒரு இன்பம். அவர் சமூகம் வருகிற அத்தனை பேரையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்கிறார் என்றால் வைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த ஜப அறை, தேவாலயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற இடம். ஆறாவதாம் கடைசியாம், தேவ சமூகம் என்பது உங்களை நித்திய வாழ்விற்கான ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் தேவ சமூகம். இங்க வரும்போது தான் ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை என்ன செய்வார்? சுட்டி காண்பிப்பாங்க. அவர் தேவ சமூகம் என்பது அவர் குடியிருக்கிற ஒரு இடம், அவர் தங்கி இருக்கிற இடம், அவர் தாபரிக்கிற ஒரு இடம். அவர் சமூகம், அது பிரசன்னம் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நாம் அமர்ந்தா ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கான அத்தனை காரியத்தை என்ன செய்வார். இந்த தேவ சமூகம் இன்றைக்கு உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, ஒரு சமாதானத்துக்குள்ள, ஒரு சந்தோஷத்துக்குள்ள உங்களை அழைத்து செல்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.